குழந்தைய கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போய் குழந்தைய நானும் சூசைட் பண்ணிப்போம், கொண்டுட்டு நானும் செத்துருவேன். அவன் என்ன டிகிரியில் டெம்போவாக இருக்காங்கிறதெல்லாம் தெரியணும். அதுக்கு தானே உங்களுக்கு படிச்சிருக்கீங்க, அதுக்கு தான் நீங்கள் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. வர்றவனோட மனநிலை என்ன பார்த்தோன்னே என்ன கண்டிஷனில் இருக்காங்க. இன்னொன்று அவங்க அந்த வழக்கை அங்கனே போட்டு பின்னிட்டு வச்சிருக்கணும், கோர்ட்டுக்கு வரட்டி விட்டுருக்கணும். தனியார் ஹோட்டல் நிர்வாகத்தை நான் ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறேன். செஞ்சது மாபெரும் அயோக்கியத்தனம். கூட அழைச்சிட்டு வந்திருக்க சின்ன குழந்தை பாலியல் பண்ணுறது கூட பொண்ணுன்னு சொல்லி வேற ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல. அடுத்த செகண்ட் நீ என்ன பண்ணியிருக்கணும்? லாட்ஜ் நிர்வாகம் லோக்கல் போலீஸை கூட்டு சொல்லியிருக்கணும்ல, சார் சந்தேகத்துக்கு நம்ம ஒருத்தன் குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கான், விட்டா ஓடிடுவானோன்னு சொல்லி நான் ரூமில் போட்டு தங்க வச்சுட்டேன், நீங்கள் உடனடியாக வாங்கன்னு சொன்னால் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கலாங்க. உங்கள் ஊரை பார்க்கணும், உங்களோட ஐடி கார்டில் நீங்கள் அப்படியே ஆதார் கார்டு வாங்கி ஸ்கேன் பண்ணிட்டு தான் லாட்ஜில் ரூம் கொடுக்குறாங்க. கரெக்டு தானே? அப்போ ஊரை பார்க்கல ஐநாவரம் இந்த இருக்கு ஐநாவரம் இந்த இருக்கிறவன் எதுக்காண்டி ஆலந்தூரில் ரூம் போடணும்? தொடர்ந்து இந்த ஃபேமிலி பிரச்சனையை பேச சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட பஞ்சாயத்து தான் தீரும் தம்பி, அதுக்கு மேலாம் தீராது. அப்பா அம்மா ரெண்டு பேருமே அங்கே பிரச்சனை போடுறாங்களா, இவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி விட்டுருக்கலாமே ஓட்டேரி போலீஸு. பெரிய வேலையே கிடையாது. ரிமாண்ட் பண்ணுறதுக்கு சொல்லியா தரணும் போலீஸுக்கு. வரதட்சணை கேட்டு தொல்லை பண்ணுறான். முதல் நாள் ஃபுல்லாக போட்டு அடிப்பானோ தம்பி, 3-4 மணி நேரம் அடிச்சுட்டு அடுத்த நாள் காலில் விழுவணும். ஐயோ மன்னிச்சுக்கோ என்ன வந்துருங்க, நான் அந்நியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் வரதட்சணை சாவாக பார்த்தோம், அதுக்கு ஒப்பாரி வச்சு முடிச்சாச்சு. ஒருபடி மேலே போயிட்டான், உள்ளே கொள்றது தயாராகிட்டான். குழந்தை வந்து எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது நல்லபடியாக வளர்த்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை தாயிட்டே விட்டு கொடுத்து தொலைஞ்சிருக்கலாம். அப்படின்னா ஈகோ உனக்கு. வடப்பழனியில் ஆரம்பித்து அப்படியே கோயம்பேடு அருள்வாக்கம் வழியாக போகும். எத்தனை வெடலைட்டு சென்டர் இருக்குது, செயற்கை கருத்தரிப்பு மையம். தவமாக இருக்கான். அப்படியே ஒரு குழந்தை, ஒன்றே ஒரு குழந்தை, எல்லாம் எல்லையை மீறி விட்டது, கையை மீறி விட்டது. இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து ஒப்பாரி வச்சு என்ன போகுது. வணக்கம். இன்று நம்முடன் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னையை மட்டுமல்ல தமிழகத்தையே உலுக்கி இருக்கு 6 வயது சிறுமியுடைய கொலை. அதுவும் பெத்த தகப்பனே கழுத்தறுத்து கொண்ட அந்த பெருங்கொடுமை நிகழ்ந்திருக்கு. இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன சார்? முதல்ல அந்த குழந்தைக்கு என் சார்பாகவும் கலாட்டா தொலைக்காட்சி சார்பாகவும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். குழந்தை சிறுமி சபினோஸ், அவங்க தந்தை சதீஷ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த பழைய ஸ்பீக்கர்லாம் எடுத்து சர்வீஸ் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுற ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு. 2017ஆம் ஆண்டு ஓட்டையில் ஒரு சர்ச்சில் லவ் மலருது. யாருக்குன்னா சதீஷுக்கும் ரெபேக்காவுக்கும். அப்புறம் பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணமும் நல்ல முறையில் நடைபெறுது. நல்ல முறையில் வாழ்க்கை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரெபேக்கா கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் கொஞ்சம் சவுண்டாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்தில். இதை சொல்லி டீசிங் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கு இடையில் குழந்தைக்கு பிறந்துருது. குழந்தைக்கு இன்றைக்கி 6-7 வயசு ஆயிடுச்சு. சிறுமி குழந்தை பேர் சபிரோஸ், ரொம்ப அழகான குழந்தை. அப்போ இடையில இவங்களுக்குள்ள பொழுதுனையும் சண்டை வம்பு இப்படியா ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கு. இதில் ஒன்றே பார்த்தீங்கன்னா, சண்டையோட உச்சமாக ஸ்டேஷனில், ஓட்டேரி ஸ்டேஷனில் பிரச்சனை போகுது. பிரச்சனை போகக்குள்ள அவங்க குழந்தை யார் கூட போகணுன்னப்போ அப்பா கூட போகணுன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீமேல் சைல்டு லவ் ஃபாதர், மேல் சைல்டு லவ் மதர். அந்த சைக்காலஜியில் அவங்க அப்பாவோட போயிட்டுருக்கு குழந்தை. மேலே எப்படியே இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டே இருந்திருக்கு. ஃபோனில் கான்வர்சேஷன் இவங்க சண்டை நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கடந்த 21ஆம் தேதி என்ன சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் இனிமேல் குழந்தைய கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போய் குழந்தைய நானும் சூசைட் பண்ணிப்போம், கொண்டுட்டு நானும் செத்துருவேன். ஏன்னா ஸ்டேஷனில் அதுக்கு முதல் நாள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தைய பெண்ணிட்ட கொடுக்குறது தான்ப்பா சட்டம், அம்மாட்ட கொடுக்குறதா சட்டம்னு இருக்காங்க. பட் தப்பு. அது குழந்தைய அப்பாட்டையும் வளரலாம், அது கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணும். ஸ்டேஷனில் டிசைட் பண்ணது தப்பு. லாஸ்ட் ட்ரிகரிங் பாயிண்ட். அப்போ 21ஆம் தேதி அவர் சொன்னோன்னே சதீஷுக்கு குழந்தைய இழக்க மனசு இல்லை, குழந்தைய பிரிஞ்சு வாழ மனசு இல்லை. பொண்டாட்டிகிட்ட வான் பண்ணுறாரு. அப்புறம் ஸ்டேஷனில் போய் எல்லாம் ஒன்றும் செட் ஆகலைன்னா குழந்தைய கூட்டிகிட்டு ஆசையாக அப்பாவோட போகுது. குழந்தை சாக்லேட்டு, கேக்கு எல்லாம் அதுக்கு என்ன பிடிக்குமோ எல்லாம் வாங்கிட்டு எம்ஏசிஎஸ் சாலை ஆலந்தூர் தெரியுதா, அந்த ரோட்டில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் அறை எண் 213 ரூம் எடுக்கிறாங்க. யார்? தந்தையும் மகளும் எடுத்து, தந்தையும் குழந்தையும் தான், சரி மகள்ங்கிறது கூட இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும். ரூம் எடுக்கிறாங்க. எடுத்து அன்று இரவு அந்த குழந்தைய அமுக்கி பிடிச்சி கழுத்தை அறுத்துட்டு காலைல ஒரு 5 மணி போல் அவரின் சகோதரி கெசியா அவங்களுக்கு கால் பண்ணுறாரு. யார்? சதீஷ். கால் பண்ணி என்ன சொல்கிறான்னா, இதுமாரி நான் குழந்தைய அறுத்து கொண்டுட்டேன், நானும் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த எங்கே இருக்காருன்னா இடத்த சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறமே கெசியா இந்த லாட்ஜி கான்டாக்ட் பண்ணி அங்கே போய் கதவை திறந்து பார்க்குறதுக்குள்ள குழந்தைய கழுத்து அறுக்கப்பட்டு இறந்து கிடக்கு. தானும் கழுத்தெல்லாம் அறுத்துட்டு படுத்திருக்கான். அப்புறம் உடனே அவங்க கெசியா நேராக பரங்கி மேலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு தகவல் சொல்கிறாங்க. அப்புறம் 108 வருது. 108 தான் ஒன்றும் இல்லை, தான் இருந்து போச்சு. அப்புறம் குரோம்பேட்டை ஜிஹெச்சுக்கு அந்த குழந்தைய உடற்குறாய்வுக்கு அனுப்பிட்டு இவனை ராயப்பேட்டை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணுறாங்க. விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க வீட்டுக்கு சென்னை மேயர்லாம் போயிருக்காங்க.
ரொம்ப வருத்தத்தக்கமான விஷயம் தான், துர்பாக்கியமான விஷயம் தான். இதில் 2 விஷயம் ஒன்று பார்க்கணும். முதலில் போலீஸோட கன்சென்ட்டை பார்க்கணும். தனிட்ட வர்ற வழக்கு என்ன, அவன் என்ன டிகிரியில் டெம்போவாக இருக்காங்கிறதெல்லாம் தெரியணும். அதுக்கு தானே உங்களுக்கு படிச்சிருக்கீங்க, அதுக்கு தான் நீங்கள் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குது. வர்றவனோட மனநிலை என்ன, பார்த்தோன்னே என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னு தெரியும். இன்னொன்று அவங்க அந்த வழக்கை அங்கனே போட்டு பின்னிட்டு வச்சிருக்கல, கோர்ட்டுக்கு வரட்டி விட்டுருக்கணும். ஓடிப்போ கோர்ட்டுக்கு ஓட, ஒரு குழந்தை வேணுமா கோர்ட்டில் மனு போட்டு நீ போடு ஓடுன்னு வரட்டி விட்டுருந்தா ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கும். அடுத்து இந்த தனியார் ஹோட்டல் நிர்வாகத்தை நான் ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறேன். செஞ்சது மாபெரும் அயோக்கியத்தனம். கூட அழைச்சிட்டு வந்திருக்கிறது சின்ன குழந்தை. பாலியல் பண்ணுறது கூட பொண்ணுன்னு சொல்லி வேற ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல. நீ எப்படி ரூம் கொடுத்த? கொஸ்டின் இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வர்றான், ஒரு அடல்ட்ஸ் அழைச்சிட்டு வந்தால் ரைட் மேல் ஆர் ப்ராஸ்டியூட்டாக கூட இருந்துட்டு போகலாம். ஏன்னா முன்னாடி அப்படியெல்லாம் ரூம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் புருஷன் முன்னாடினா ஃபோட்டோலாம் காமிக்கணும். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பழைய கிட்ஸை போய் கேளுங்க. ஃபேமிலி ஃபோட்டோ காமிக்கணும், பத்திரிக்கை காமிக்கணும். அப்புறம் தான் ரூம் கொடுத்தாங்க, அப்புறம் தான் ஹனிமூன்லாம் நடந்துச்சு. இப்போ யார் போனால் ஹனிமூன்லாம் ரொம்ப கம்மி, ரேர் அண்ட் ரேர் தான். லாட்ஜில் தங்குறது, ஹோட்டலில் சாப்பிட்றதுல அவமானமாக பார்த்த காலங்கள்லாம் உண்டு. கிளப்பு கடையில் சாப்பிடுவான்னு சொல்லுவாங்க. குழந்தைய அழைச்சிட்டு போகிறான், சரி ரைட் ரூம் கொடுத்துட்டேன். அடுத்த செகண்ட் நீ என்ன பண்ணியிருக்கணும்? லாட்ஜ் நிர்வாகம் லோக்கல் போலீஸை கூட்டு சொல்லியிருக்கணும்ல, சார் சந்தேகத்துக்கு நம்ம ஒருத்தன் குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கான், விட்டா ஓடிடுவானோன்னு சொல்லி நான் ரூமில் போட்டு தங்க வச்சுட்டேன், நீங்கள் உடனடியாக வாங்கன்னு சொன்னால் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கலாங்க. அழகாக ஸ்டார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க போலீஸ். போலீஸை எல்லா இடத்துலையும் நான் விட்டும் கொடுக்க முடியாது, எல்லா இடத்துலையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். போலீஸ் அழகாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த பரங்கிமலை போலீஸ். ஏன்னா இது யார் குழந்தை, எந்த ஏரியா நீ? ஐநாவரம். ஐநாவரம் லிமிட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை குறைந்தபட்சம் வாக்கியில் கூப்பிடுவாங்க. ஐநாவரம் லிமிட்டு நார்த் ஜோன் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்திருக்கான் சார், இங்கே கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு சார், இங்கே என்கொயரி பெண்டிங், அவன் குழந்தைய கொண்டுருவோன்னு சொல்லியிருக்கான், அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, நேற்று தான் கொடுத்துருக்கு, அங்கேயே வைங்க சார், நாங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கிறோன்னு இருப்பாங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்குமா? குழந்தை உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குமா? ஆனால் அதை செய்யலை, யாருமே செய்கிறது இல்லையே. யாரும் அவர்கள் கடமைகளை ஒழுங்காக செய்வதில்லை. பரங்கிமலை போலீஸுக்கு அந்த லாட்ஜ் நிர்வாகம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முழு அதிகாரம் உனக்கு இருக்குது. அவன் மேலே நீ கோச்சிக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. நீ அழைச்சிட்டு வந்தது ஒரு பெரிய பொண்ணை கிடையாது, ஒரு சின்ன பொண்ணு. எல்லாரும் சொல்லுவாங்க என் பொண்ணு என் பேத்தின்னு சொல்லி சொன்னால் ஒத்துக்க முடியுமா? பேத்தியோட போனவங்க பேரனோட போனவங்கலாம் ரூமே கிடைக்காதானே உண்டு. உங்கள் ஊரை பார்க்கணும், உங்களோட ஐடி கார்டில் நீ அப்படியே ஆதார் கார்டு வாங்கி ஸ்கேன் பண்ணிட்டு தான் லாட்ஜில் ரூம் கொடுக்குறாங்க, கரெக்டு தானே? அப்போ ஊரை பார்க்கல ஐநாவரம் இந்த இருக்கு ஐநாவரம் இந்த இருக்கிறவன் எதுக்காண்டி ஆலந்தூரில் ரூம் போடணும்? விளக்கம் இருக்கா? எப்போ ஒரு ½ ஹவரில் போயிடலாம்லப்பா. அங்கே ஒரு மெட்ரோவில் போனால் கூட டைரக்ட் மெட்ரோவே இருக்குது, எதுக்காண்டி ரூம் போடணும்? ஒட்டுமொத்தமாக இது சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம் தான். ஃபுல் சஸ்பெக்ட் இருக்கு. நான் கேட்குற கேள்விக்கு கொஸ்டின் என்ன இருக்கு? கேட்டிருந்தாலே முடிஞ்சு போயிருக்கும். நீ கேட்டிருந்தா ஓடி இருப்பா. நீ கேட்காம ரூமை போட்டு வச்சுட்டு உடனடியாக போலீஸை கூப்பிட்டுருந்தா ப்ராப்ளமே சால்வ் ஆயிருக்கும். இந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலாம். எல்லாருமே சுதாரிச்சிருப்பாங்க. ரெபேக்கா மீன்ஸ் அவங்க தாய் எல்லாருமே சுதாரிச்சிருப்பாங்க. யாருமே சுதாரிக்கலைங்க. இவன் ரூமை கொடுத்துட்டு இவன் பாட்டு எனக்கு வாடகை வந்து வாங்கி போட்டு போயிட்டான். ஒருத்தரை பார்த்தா தெரிய வேண்டாமா இவன் வந்து ஒய்ஃபோட வர்றான், இவன் ப்ராஸ்டியூட்டோட வர்றான்? அது கண்டிப்பாக லாஜி வச்சிருக்கணும், நல்லாவே தெரியும். போலீஸை விட அவங்களுக்கு ஐப்போ வரும். அதே தானே வேலை, அங்கே தானே உட்காந்துருக்காங்க. குழந்தையோட வந்து ரூமை கொடுத்துட்டு போலீஸை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. சிம்பிளாக முடிய வேண்டிய பிரச்சனை. தொடர்ந்து இந்த ஃபேமிலி பிரச்சனையை பேச முடியாது. ஒரு குறிப்பிட்ட பஞ்சாயத்து தான் தீரும் தம்பி, அதுக்கு மேலாம் தீராது. அப்போ இந்த குழந்தை இந்த மாதிரி சென்சிட்டிவான குழந்தைகள் என்ன செஞ்சுருக்கணும்? அப்பா அம்மா 2 பேருமே அங்கே பிரச்சனை போடுறாங்களா, இவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி விட்டுருக்கலாமே. ஓட்டேரி போலீஸு பெரிய வேலையே கிடையாது. ரிமாண்ட் பண்ணுறதுக்கு சொல்லியா தரணும் போலீஸுக்கு? லபக்குன்னு போட்டுருக்கலாம் உள்ள. அதுவும் இப்போ குழந்தைய வந்து நான் வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்றது போக்சோ அட்ராக்ட் ஆகுது இல்லை? எப்போ டெஃபினெட்லி ரிமாண்ட் பண்ணியிருக்கலாம். அச்சுறுத்துதல் அதை செஞ்சிருக்கலாம். டவுரி ஹராஸ்மெண்ட் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்கலாமே. வரதட்சணை கேட்டு தொல்லை பண்ணுறான், முதல் நாள் ஃபுல்லாக போட்டு அடிப்பான தம்பி. 3-4 மணி நேரம் அடிச்சுட்டு அடுத்த நாள் காலில் விழுவானோ, ஐயோ மன்னிச்சுக்கோ என்ன வந்துருன்னு. நான் அந்நியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மல்டிபிள் கேரக்டர் டிசீஸ் அவனுக்கு. மறுபடியும் இதுவும் தெரிஞ்சு இப்போ வேறு வழியே இல்லை இங்கே அப்படி ஆகிப்போச்சு. அதான் வரதட்சணை சாவாக பார்த்தோம், அதுக்கு ஒப்பாரி வச்சு முடிச்சாச்சு. ஒருபடி மேலே போயிட்டான், ஃபுல்லே கொள்றது தயாராகிட்டான். அப்போ ரிமாண்ட் பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல. குழந்தை ஆட்டோமேட்டிக் தாய்கிட்ட போயிருக்கும், இல்லை தாய்க்கும் கிடையாது, புள்ள இதுக்கும் கிடையாது, ஹோமில் கொண்டு சேர்த்துருக்கலாம். எல்லா ஆப்ஷனையும் கை விட்டுட்டாங்க. குழந்தை உயிரோடு வந்திருக்கும். நான் அதுதான் திருப்பி நான் என்னுடைய கருத்துக்களில் திருப்பி நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, ஒரு எக்ஸ்டெண்ட் ஈகோவுக்கு போய் நின்று பிரச்சனை பண்ண ஆரம்பிக்காதீங்க. இப்போ அப்படி தான் இருக்குது சுச்சுவேஷன். யாருமே வந்து உங்களோட பிகினிங் இருக்குல்ல, உங்களுடைய ஆரம்பம், அதில் யாருமே பிரச்சனை பண்ணுறது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஈகோ லெவல் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அங்கே நின்று தான் ஸ்டார்ட் பண்ணுறதே பிரச்சனை. இந்த குழந்தை அவரோட போயிட்டு ரைட்டுங்க நீங்களே வச்சேங்க அப்படின்னு தாய் ஒதுங்கி இருக்கணும். இல்லை 2 பேருக்குமான சமாதான போக்கு ஒரு சரிவர நடந்து. தாயே என்ன குற்றச்சாட்டு இன்னைக்கு காலையில் அவங்க வந்து பேட்டியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தையை வந்து அப்டெக்ட் பண்ணி கூட்டிட்டு போனதாக தான் சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு போன குழந்தைய அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் அவங்க அக்கா வீட்டில் வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான் அவங்க சொல்கிறாங்க. மற்ற செய்தி ஊடகங்கள் காவல்துறை வட்டாரங்கள் சொல்கிறது என்னென்னா, யாரோட போகிறோன்னு கேட்டப்போ அப்பாவோட போகிறோன்னு குழந்தை சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காவல் நிலையங்கள் முடிவெடுக்க தீர்க்க முடியாது இருக்கா? காவல் நிலையம் டிசைடிங் அத்தாரிட்டியே கிடையாதுன்னு நான் கத்திட்டு கிடக்கிறேன். காட்டுக்கத்தா ஒரு என்கொயரி ஆஃபீஸர் தான், புலன் விசாரணை அலுவலர் தான். அதுக்கான இறுதி டிசிஷன் கோர்ட்டு தான் எடுக்கணும். ஃபேமிலி மேட்ரு, சிவில் சொத்து மேட்டர்லாம் நீங்கள் டிசைடிங் பண்ணவே கூடாது. கிரைமு, எல்லண்டோ, சட்ட ஒழுங்கு, கிரைமு,
இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக ரிமாண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். போக்சோலாம் ரிமாண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எஸ்சிஎஸ்டி ஆக்ட் டிஎஸ்பி தலைமையில் தான் ரிமாண்ட் பண்ணணும். அதை நாட் கன்சிடர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், நாட் ரெஸ்பான்ஸ். அதை தள்ளி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. நீ பிடிச்சி இந்த ரிமாண்ட் பண்ணியிருந்தாலே பிரச்சனை சால்வ் ஆகிருக்குமே. விவாகரத்து வழக்குகளை பொறுத்த மட்டிலும் பாதிக்கப்படக்கூடியது வந்து குழந்தைகள், அந்த அவங்களோட எதிர்காலம். டெஃபினட்டா இப்போ அது ஒரு படி மேல போய் உயிர் பலியே வந்து கேட்டு இது எதை நோக்கி போகுது, என்ன நம்ம வந்து வெளிச்சம் பாய்க்கணும் இந்த விவாகரத்து வழக்குகளை பொறுத்த மட்டிலும்? இந்த கொஞ்சம் ஒரு 2015 9 வருஷம் ஆயிட்டு இருக்கும். 2015 16 வச்சுக்கோங்க. அபிராமின்னு சொல்லி குன்றத்தூர்ல கள்ளக்காதலுக்கு 2 குழந்தைகளே கொலை பண்ணான். ஆண் கழுத்து அறுத்துட்டான். கழுத்து அறுத்ததே நாளை சீர நிற்க முடியல. மூச்சை பிடிச்சி கொண்டுட்டான். இப்போ எப்படி இருக்குன்னா, எதிரீர கொள்ளியில எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்னு கேட்பாங்க கிராமத்தில். இதை விட அது பெட்டர் அப்படின்ற மாதிரில இருக்கு. உடம்பையாவது சிதைக்கல, கள்ளக்காதலுக்காக செஞ்சுட்டா. நீ குழந்தை வந்து நீ எடுத்துட்டு போய் எங்கேயாவது நல்லபடியாக வளர்த்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை தாயிட்டே விட்டு கொடுத்து தொலைஞ்சிருக்கலாம். அப்படி என்ன ஈகோ உனக்கு, அப்படி என்ன வந்துட போகுது? அதாவது விவாகரத்து வழக்கு தம்பி, முன்னாடிலாம் டிவோர்ஸுங்கிறதெல்லாம் இல்லை. எதை அடித்தாலும் பிடிச்சாலும் ஆனாலும் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அப்படிதான் வாழ்ந்தாங்க. அப்புறம் இப்போ ஒருபடி மேலே போய் எல்லாருக்கும் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது, சட்டம் தெரிய ஆரம்பிச்சிது, உரிமைகள் தெரிய ஆரம்பிச்சிது. அப்புறம் அற்ப காரணங்களுக்கும் டிவோர்ஸுக்கு வந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல இங்கே கணவன் மனைவித்துவமாக வாழ்கிறோம், நமக்கு அடுத்து ஒரு குழந்தை வந்துருச்சு, அந்த குழந்தைக்காக நான் அனுசரித்து போகிறேன்னு சொல்லுவாங்க. சரிதானே? அது ஆணோ அந்த பெண்ணோ. ஆனால் அந்த குழந்தைய அறுத்தறிஞ்சிட்டான். என்ன மனநிலை உனக்கு? நீ அறுத்துக்கிட்டு தற்கொலை கூட பண்ணிட்டு போ. அதுவும் சரியான டிசிஷனா? விபின்சிகான்னு சொல்லிட்டு துபாயில் வந்து சூசைட் பண்ணிட்டு குழந்தைய அமுக்கி கொலை பண்ணிட்டு தான் தற்கொலை செய்து கொண்டார்கள். சரியா? அது டிசிஷன் சரியா? அப்படியே சொல்லு. வரிசையா ரிதன்யா, கவிதா அட்வொகேட்டு, இப்படி வரிசையாக சொல்லுங்க. இந்த டிசிஷன்லாம் சரியா? இதெல்லாம் ஒரு தவறான உதாரணங்க. குழந்தைய அறுத்துட்டு நான் சாவான்னு சொல்கிறது. அதை விட அந்த குழந்தைய அனாதை தொட்டில் குழந்தை திட்டத்தில் போட்டு போயிருக்கலாமே. ஜெயலலிதா அவர்கள் மீது எனக்கு நிறைய விமர்சனங்கள் உண்டு அரசியல் ரீதியாக. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இன்றைக்கே சொல்லுவேன். அவங்க கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டம், அவங்க குழந்தை இல்லை, ஆனால் அவங்களுக்கு அந்த தாய்மையை பற்றி தெரிஞ்சது. ஏன் கொள்கிற? அப்படி இருந்தால் இன்றைக்கும் குப்பை தொட்டியில் குழந்தைகள் எறும்பு முக்கிய நாய் கடிக்க கிடச்சிக்கிட்டு தானே இருக்குது சிசுக்கள். அப்படி போய் பாருங்க, கேமரா வச்சுருக்கீங்கள, வடபழனியில் ஆரம்பித்து அப்படியே கோயம்பேடு அருள்வாக்கம் வழியாக போங்க. எத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது, செயற்கை கருத்தரிப்பு மையம். தவமாக இருக்கான். அப்படியே ஒரு குழந்தை, ஒன்றே ஒரு குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தை செல்வம், அது ஒரு செல்வத்தில் ஒரு குழந்தை செல்வம். குழந்தைங்கிறது நம்ம இதில் வந்து கௌரவமாக பார்க்கப்படும். குழந்தை இல்லைன்னா ரொம்ப இன்ஃபீரியராக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய வந்து அவனை நம்பி வந்த குழந்தை. எனக்கு இதே இன்னொரு சம்பவத்தை உங்க ஞாபகப்படுத்துகிறேன். தூத்துக்குடி ஆறு திருநெல்வேலி கலெக்டரேட் கந்து வெட்டிக்க வேண்டி குழந்தை இழந்தையோட பிஸ்கெட்லாம் கொடுத்து பஸ்ஸில் வந்திருக்கும். அந்த குழந்தை என்ன நினச்சிட்டு வந்திருக்கோம்? எங்கேயே போகிறாங்க, நம்ம அப்பா அம்மா அழிச்சிட்டு கொண்டாந்து கரசீனை ஊற்றி கொளுத்தி செத்து போயிட்டாங்க எல்லாருமே. இது சரியாது? உனக்கு வளர்க்க விருப்பம் இல்லைன்னா வளர்க்குறவங்கள்ட்ட கொடுத்துட்டு போ. ஸ்கிராப் பண்ணுங்கிறது எப்படி சரி? இப்போ கழுத்து அறுக்கிறேன்னு நீ நல்ல மனநிலையில், நீ மென்டல் சைக்கோ, பைத்தியக்காரன் ஆவரேஜ் மைண்டில் கிடையாது. இது இவனுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இது மாதிரி இருக்காங்க சொசைட்டியில். மேரடோனான்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் ஒரு மாலுமி ஒருத்தர் பீச்சில் வாக்கிங் போறாரு. அப்போ ஒருத்தர் பைக்கில் சரக்கு பொருட்னு போயிருக்கான். ஏய் பார்த்து போடா அப்படின்னு இருக்காரு. அப்படியே போய் 4-5 பேர் அடிச்சு கத்தியால் மாக்கு ஊற்றிட்டாங்க. அப்போ வெயிலில் வந்து அந்த போன 15ஆம் தேதி நடந்துச்சு பாருங்க, சேலத்தில் மர்டர். போன வாரம் அது அக்யூஸ் தான். பட் எதுக்காக நான் ரிவெஞ்ச் மர்டர்னு எனக்கு தெரியாது. சொல்கிறேன், நீ யாருக்குன்னு எதுவும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு எல்லாரும் எல்லாத்துக்கும் எப்படின்னா கண்டிஷன் இருக்கான்னு தெரியல. சட்ட ஒழுங்கு தறிகட்டு போயிருக்கு அப்படிங்கிற அந்த சட்ட ஒழுங்கு இல்லை, மனிதனே தறிகட்டுட்டாங்க. சட்ட ஒழுங்கு என்னங்க செய்யும்? சட்ட ஒழுங்கு ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் போடுறதா? சொல்லுங்க, போடணுமா? இவன் கொண்ட லாட்ஜில் கழுத்து இருக்கிறான், இது யார் என்ன செய்யறது? எல்லாத்துக்கும் சட்ட ஒழுங்கு சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, போலீஸ் சரியில்லை. போலீஸ் சரியில்லைன்னு நான் பேசுனேன், திருப்பவனத்துக்கு பேசினேன். இதுக்கு எனக்கு சொல்றது உன்னோட தனிப்பட்ட பிரச்சனை. லாட்ஜில் ரூம் கொடுத்தவொன்னே அக்யூஸ் ஆகணும். உன்ன வழக்கில் சேரு. எதுக்கு ரூம் கொடுக்குற? கண்டவனுக்கு ஒருத்தன் வந்து தங்குறான்னா அவன் யார் என்னன்னு தெரிய வேண்டாமா? தெரியும். போலீஸ் என்ன சொல்லுது? சந்தேகத்துக்கு இடமான நபராக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. நீ போய் எதுவும் கேட்காத, பிரச்சனை உன்னை எதுவும் கொண்டு வருகின்ற போடும். ஒரு டெரரிஸ்ட் வர்றான், இல்லை உங்கள் லாட்ஜில் வச்சு கள்ள நோட்டு மாற்றுறாங்க, நகை மாற்றுறாங்க, விபச்சார தொழில் நடக்குதுன்னா நீ கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது போலீஸ்ல. ரகசிய தகவலை போலீஸாக வந்து செக்யூர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. குழந்தையாவது காப்பாற்றிருக்கும். எல்லாம் எல்லையை மீறி விட்டது, கையை மீறி விட்டது. இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து ஒப்பாரி வச்சு என்ன போகுது? நீ கதையாக பக்கமாக சொல்கிறாங்க. நீ நியாயங்கள் உடனடியாக வழங்கப்படணும். காவல்துறை ஃபேமிலி பெட்டிஷன் வருதா? ரைட்டு. என்ன சேர்ந்து வாழ்றியா? இல்லை. பிள்ளை யார்கிட்ட ஒப்படைக்கணும்? ரைட்டு. புள்ள சட்டப்படி அம்மாவுக்கு தான் சொன்னாங்க. அன்னைக்கு அம்மாட்ட பிடிங்கி கொடுத்துருக்கணும்ல. சட்டப்படி அம்மாவுக்கு தான் செல்லு. நான் அம்மாட்ட அன்னைக்கே பிடிங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே. அப்போ குழந்தை அம்மாகிட்ட தான் இருக்கணும். நீ கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு வாங்கிக்கன்னா கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. சட்டம் என்ன சார் சொல்லுது? இந்த மாதிரியான சிக்கல்லாம் இல்லை, ரொம்ப வெரி சிம்பிள். இதில் என்ன சிக்கல் இருக்கு? இப்போ முதல்ல குழந்தையாக இருக்கும்போது பெண் குழந்தை ஆண் குழந்தைல அதில் யாரு கேப்பபிள்ங்கிறது தான் முதல் விஷயம். இப்போ அம்மாவுக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கு, அது பல கணவரோட தொடர்பு கூட, அவங்கள்ட்ட எப்படி குழந்தை கொண்டு ஒப்படைப்பாங்க? அதை நீ ப்ரூவ் பண்ணணும் கோர்ட்டில். முதல்ல ஃபினான்ஷியலாக யார் இருக்கா, அந்த குழந்தை எந்த அட்மாஸ்பியரில் நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணணும். அப்போ பெரிய குடியாரனா இருக்கான், அப்போ ஒரு 2வது சித்தியாக வச்சிருக்கானா, அவங்கள்ட்ட குழந்தைய ஒப்படைக்காது கோர்ட். அதை நிரூபிக்க வேண்டியது அவன் அம்மா. அப்பா சொல்லுவார், என்கிட்ட காசு இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நான் தான் நல்ல ஸ்கூலில் ஏதாவது பெரிய ஸ்கூலில் சொல்லி அங்கே படிக்க வைக்கிறேன், பேமெண்ட் பணம் கட்டி படிக்க வைக்கிறேன், நான் குழந்தை கொண்டாந்து நீ எப்போ எல்லாம் கோர்ட்டில் சொல்கிறீங்களோ அப்போ எல்லாம் கொண்டாந்து குழந்தைய ஷோ பண்ணுறேன் அப்படின்றது ஒன்று. அதே அம்மாவுக்கு அவன் சரியில்லை, அவன் சைக்கோ மாதிரி இருக்கான்,
அவன் இல்லீகல் அஃபேர் இருக்கான், குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லி அம்மா கேட்கலாம். 50-50 தான். குழந்தை யாருக்கும் பாத்தியப்பட்டதில்லை. இட்ஸ் நாட் எ ப்ராப்பர்ட்டி. ஓகே, அது ஒரு உயிர் உள்ள, ரத்தம் சதயம் உள்ள, உணர்வு உள்ளது. அது யார் பக்கம் இருக்குங்கிறது கோர்ட்டு டிசைட் பண்ணும். இவ்வளோ நாள் இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே இந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு வக்கீலை பிடிச்சி ஹைகோர்ட்டில் ஒரு ஹேபியஸ் கார்பஸ் போட்டிருந்துருக்கலாம். சைலண்டாக குழந்தைய கொண்டு ஹைகோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹைகோர்ட் டிசைட் பண்ணியிருக்கோம் யார்கிட்ட குழந்தை போகிறதுக்கு கரெக்டுன்னு. பட் சாமானிய மக்கள் எல்லாமே குடும்பத்தில் ஒரு இது மாதிரியான ஒரு விரும்பத்தகாத சூழல் ஏற்படும் போதோ, ஒரு சண்டையோ இல்லை ஒரு கை கலப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷன் தானே போகிறாங்க சார். ஏங்க வேறு வழியே இல்லைங்க நமக்கு. நம்ம நாட்டோட சிஸ்டம் அதுதான். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போய் கேஸ் நடத்தினாலும் இங்கே போட்ட எஃப்ஐஆர் தான் அங்கேயும் நிற்கிது. காவல் நிலையங்களில் சரியான வழிகாட்டுதல் இல்லை. வழிகாட்டுதல் வேணும். கொஞ்சம் இதெல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணணும். அந்த திருச்சி கமிஷனர் வருண் கூட சத்தம் போட்டிருந்தார் ஒரு ஆளுமன் போலீஸை. என்னதாங்க பண்ணுறீங்க, வேலை பார்க்குறீங்களா இல்லையாங்க, ஏங்க இப்படி அடிச்சாட்டியம் பண்ணுறீங்க அப்படின்னு பேசியிருந்தார். ஒரு ஆடியோ லீக்கேஜ் ஆனிச்சு. அந்த கைட்லைன்ஸை கரெக்டாக பண்ணணும். நல்ல ஒரு மனோதத்துவமாக மக்களை அணுகணுங்கிறது என்னோட கருத்து. வர்றவன் மனநிலை என்னவா இருப்பான், அவன் என்ன கண்டிஷனில் இருப்பான், ஹெஜிடேஷனில் இருப்பான், அவனை பேலன்ஸ் பண்ணணும். பண்ணி அதுக்கான சரியான ரூலை கொடுக்கணும். டேய் உனக்கெல்லாம் குழந்தை கிடையாது போடா அப்படின்னு சொல்லக்கூடாது. உனக்கு குழந்தை கிடையாது போடி அப்படின்னு சொல்லக்கூடாது. வாங்க ஒன்றுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரம் பேசுங்களேன். சாதாரண அற்பமான பிரச்சனை சரி பண்ணிடலாம். அது மனம் ஒத்து போகாத இல்லை மன முறிவில் இருக்கக்கூடிய விவாகரத்தை எதிர்நோக்கக்கூடிய கப்பிள்ஸுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞராக சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார்? இது இந்த வழக்குகளை எல்லாம் பார்க்குறீங்க, உங்களுடைய பறந்துபட்ட அனுபவத்திலிருந்து ஒரு அட்வைஸாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன? எல்லாமே இங்கே 100% எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லைங்கிறது முதல்ல ஒத்துக்கணும். 100% கிடைக்காது. இந்த கண்ணு வலி, கண்ணு முடியல, கிளாஸ் போட்டுக்கிறோமா, கண்ணு உங்களுக்கு சரியாக பவர் இருக்குது, பவர் கிளாஸ் போட்டுக்கிறோமா, இதுதான் வாழ்க்கையும். எல்லாம் சரியாக இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு பட்டனாக இருந்து போச்சுக்கிறதா சட்டையை தூக்கி எறியறது இல்லை. இன்னொரு பட்டன் வச்சு தச்சுக்கிறோம்ல, அதுதான் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் வாழ்க்கையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்கலாம், அவங்களுக்குள்ளேயே பேசிக்கலாம். இடைத்தரகர்கள் உள்ள விடாதீங்க. குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் இன்டர்பிரட் வந்தால் காலி பண்ணுவான் குடும்பத்தை. ஒன்று பொம்பளை மனசை கழிச்சு அவன் கொண்டு போயிடுவான், இல்லை ஒன்னையே கழிச்சு உன்னை குடியாரனாக்கி உன்னை கொண்டுருவான். நீ குடிச்சே சாவண்டி தான் மச்சான், ஒரே ப்ரெஷரியாக இருக்குமே, வர மச்சான் ஒரு கோட்டை அடிக்கலாம்னு அவனை கொண்டே போயிடுவான். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு குழந்தை பிறந்துச்சா, குழந்தைக்காக வாழ்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயங்கிறது என்னோட கருத்து. எவ்வளோ ஒன்றும் விட்டு கொடுக்கலாம். விட்டு கொடுக்குறதுல யார் விட்டு கொடுக்கணும் ஈகோ பார்க்காதீங்க. விட்டு கொடுக்கணும் மனநிலை வந்துட்டு நம்மளே விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். இருக்கு இப்போ ரைட், நீ ஓகே, நீ ஃபைனாக இருப்பியா, இங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்பியா, ரைட் இரு பரவாயில்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு பொண்ணு 8 வருஷமாக லவ் பண்ணியிருக்கான், சௌந்தர்யா, நாகப்பட்டினம். அவன் அந்த பையனும் நாகப்பட்டினம் தான். இங்கே முருகடம் பக்கத்தில் தங்கியிருந்திருக்காங்க. 8 வருஷம் லவ். போன மாதம் தான் நிச்சயதார்த்தம் ஆகுது. அப்போ அது ரூம்மேட்ஸ், அது தனியாக தங்கியிருக்கு, இவன் தனியாக தங்கியிருக்கான், ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறான். அந்த ரூம்மேட் சொல்கிறாங்க, அவன் லவ்வர் அவனுடைய பேசிக்கிட்டே இருக்காவ அப்படின்னு. இவனை எப்போ போட்டுச்சாலும் கால் வெயிட்டிங்லேயே வந்துருக்கு. டார்ச்சர் பண்ணியிருக்கான் இவனும். யார்கிட்ட பேசுகிறார்ட்ட பிளாக் பண்ணிடுச்சு. அப்புறம் ஃபைன், என்னடா கம்பெனிக்கு எல்லோரும் வந்துட்டாங்க, அதான் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணு வரலையன்ட்டு ரூமு போய் பார்க்குறான். அங்கே வேற ஒரு பையனோட அது ஒன்றா இருக்காங்க. அதுக்கப்புறம் சுத்திகோல் உளி எல்லாம் எடுத்துகிட்டு போய் 2 நாள் கழிச்சு உன் அழகாக இருக்கிறது தானே பிரச்சனைன்னு சொல்லி அடிச்சு பஞ்சிங் பண்ணி முடிச்சு விட்டாச்சு. எல்லார் வாழ்க்கையும் போயிடுச்சா? யார் மேலே நீங்கள் குற்றம் சொல்லுவீங்க? கொண்டவன் மேலேயா, இல்லை நிச்சயதார்த்தம் ஆன பிறகு இன்னொரு அஃபேரில் இருந்ததா, இல்லை அஃபேரில் இருக்கிறது சரின்னு நியாயப்படுத்துறதா, இல்லை அப்படியே அஃபேரில் இருந்தாலும் நீ எதுவுமே கேட்கக்கூடாது, நீ சூடு சொரணை எடுத்து போயிடணும்னு சொல்கிறீங்களா, இல்லை அப்படி அவள் தப்பாக போயிட்டா நம்ம விலகி போயிடணும், அதோட ஒழிஞ்சுது, கல்யாணத்துக்கு முன்னாடியாவது தெரிஞ்சுதே இவ லட்சணம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகணுமா? இதில் நீங்கள் எதை முடிவு எடுக்கிறீங்க சொல்லுங்கள். நான் முடிவை உங்கள்கிட்ட வச்சுட்டேன். ரொம்ப கிரிட்டிக்கலான நான் முடிவு நிறுத்திட்டீங்க. என்ன ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல கொண்டு வந்து என்ன ரைட், முடிவு நீங்களே எடுங்க. இதில் ஒருத்தர் ஒரு மாதிரி டிசிஷன் எடுக்கலாம். நான் என்ன எடுப்பேன்னு வேணா சொல்லிடுறேன். அதுமாதிரி நீங்களும் ஒரு முடிவு சொல்லிடணும். நான் வந்து நல்ல வேலை இத்தோடையாவது தெரிஞ்சுதே, சரிம்மா அவனே வாழ்ந்து தொலை, நான் போட்ட நிச்சயதார்த்தத்துக்கு போட்ட நகையெல்லாம் கொடு, நான் பொழிஞ்சு போயிடுறேன், நகையும் தர முடியாது, உன்னால் என்னடா பண்ண முடியும், சரி மகிழ்ச்சி, நான் மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி, எப்படி மட்டற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். இதை நான் செய்வேன். நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை, நான் என்னுடைய முடிவும் அதாக தான் இருக்கும். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு நினைக்கிறது தானே இந்த மாதிரி ஒரு சூழலில் கரெக்டாக இருக்கும். அப்போ இதுதான் முதிர்ச்சி. பதிலுக்கு நான் கொலை பண்ணுவேன்னு சொல்கிறது தப்பு, நான் போய் மூஞ்ச வெட்டுவேன்னு சொல்கிறது தப்பு, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து செய்வேன் தப்பு. இன்னும் சில பைத்தியம் இருக்கான் சைக்கோ, நான் அவளை திருத்திடுவேன். அதான் அவன் வேலையாடா, டேய் வீட்டு விட்டு வெளில போல பொட்டாட்டி எவரோட படுப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கதா வேலையா, நான் திருத்திடுவேன், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, நான் அப்படியே அவங்க மோல்டு பண்ணிடுவேன்பாங்க. பைத்தியக்காரா வேலையை போடுறா, கம்பெனிக்கு போடா, உனக்கு ஒருத்தி உன்னை விட்டு போறான்னா இவனையாய் விட்டோம் என்று நினைக்கும் இடத்தில் நீ வாழ வேண்டும். இப்போ நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு. ஆனால் அந்த தரத்தில் இதை கட்டியிருந்தீங்கன்னா நீ அந்த இடத்துக்குலாம் போயிருக்க மாட்டேன். நீ இவ்வளோ சந்தேகப்பட்டு பூனை மாதிரி சுற்றி வந்துட்டு இருக்க வேண்டியது தானே. விட்டு விட்டு வெளில போகக்கூடாது. கருவாட்டுக்கு ஆவருக்கும் பூனை மூடி வச்சுருவாங்க, சுற்றிக்கிட்டே நிற்கும். அதே தான் பெண்களுக்கு சொல்கிறேன். உங்களை ஒருத்தர் விட்டுட்டு போகிறானா, போடா நாயே நீ ஒரு ஆளுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்க
உன் வாழ்க்கையை டெவலப் பண்ணி போயிட்டே இரு. எந்த இடத்துலையும் நீ வந்து அவனுக்கு அவன் டவுன்ஃபால் ஆகிறது, இங்கே பச்சை குத்துறது, கை ஒருத்தவங்களை பார்த்தாலே அவங்க சைக்காலஜி நான் சொல்லுவேன் தம்பி, அப்படியே பிளேடாவில் போட்டு கோடு போட்டு கிடக்கும். இவங்க மனச்சிதைவு அடைஞ்சவங்க தான் செய்வாங்க. நகம் கடிக்கிறது அது ஒரு எம்ஏ சைக்காலஜியில் இருக்குது தம்பி. நான் சொல்கிற விஷயம் எல்லாம் நகம் கடிக்கிறது அது ஒரு மனச்சிதைவு. அதிகமாக ஷாப்பிங் பண்ணுறது ஒரு மனச்சிதைவு. வாரம் போயிட்டு நம்மளை சிகை அலங்காரம் பண்ணுறது, இல்லை இங்கே இந்த ஃபேஷியல் பண்ணுறது, நான் அழகாக இருக்கணும்னு கேட்குறது ஒரு மனச்சிதைவு. எல்லாத்தையும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம வாழ்க்கை வீணாப்படும். இப்போ எல்லார் வாழ்க்கையும் போயிட்டா அவளை செத்துட்டா, நீ நெஞ்சலுக்கு போயிட்ட, கேஸும் கன்விக்ஷனாக வந்து கேஸ் எல்லாம். ஏன்னா மாரலி நிறைய ஃப்ரேமாக பசி இருக்குது முன்கூட்டியே. எல்லாம் நீதிபதி பார்த்து சரி ஏதாவது எமோஷனல் ஆகிட்டாமல் இருக்குன்னு விட்டா தான் உண்டு. நிறைய ஆப்ஷன் கிடையாது. இப்போ இந்த வாழ்க்கைக்கு வாங்க, குழந்தை செத்துருச்சு, நீ ஜெயிலுக்கு போயிட்ட, இந்த வழக்கில் உனக்கு விடவும் மாட்டாங்க. ஏன்னா லாஜில் உள்ள ஃபுட்டேஜ் இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, நீ தான் உள்ளே வந்திருக்க, வேறு யாரும் அந்த ரூமுக்குள்ளே போகல. ஸோ நீ தான் பியூர் அக்யூஸ்டு. 7 வயசு 6 வயசு குழந்தை தானாக சூசைட் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு கரெக்ட் பண்ண முடியாது. நீ தான் அக்யூஸ்டு. கோ இன்சிடெண்ட்டாக நீனும் அறுத்துக்கிட்ட. ஸோ சிமிலராக எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சா, நீ லைஃப் எடுக்க போகிற, ஆயில் தண்ணி எடுக்க போகிற. நீ எப்பேற்பட்ட வக்கீல் வச்சு யாருன்னா என் லைஃப் தான் எடுப்பேன். அப்போ இந்த அம்மாவுக்கு ரெபேக்காவுக்கு காலம்பூரா ஒரு குற்ற உணர்வு. அன்னைக்கு குழந்தைய மீட்டு வந்துருந்தா நம்ம பழைச்சிருக்கோம்னு. இல்லை அதுக்கு எத்தனை நாள் ஆதரவு தெரிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் எல்லாரும் உட்காந்து அழுதுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. எல்லாரும் 5 நாள் ஆகிட்ட மாற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. வைத்தியக்காரி அவன் தான் கொண்டு போனால் நீ குழந்தைய தூக்கிட்டு வர வேண்டியதான்னு சொல்லி அந்த அம்மாவை மனச்சிதைவுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதில் அந்த அம்மாவும் ஸ்டடியாக இருக்கணும். அது வேறு ஏதாவது அவங்க பண்ணிக்கூடாது. நடந்து போச்சு. 1000 அழுதாலும் ஆண்டவர் திரும்புவதில்லை. இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கட்டும். பிறகு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களோடு பேசுகிறேன். நன்றி.